இந்த உணவுகள்லாம் ஆக்சுவலா இந்தியாவோடதே கிடையாது. நம்ம இந்தியால சாப்பிடாம கூட சில பேர் இருந்துருவாங்க. பட் டீ இல்லாம ஒரு நாள் கூட தாண்ட மாட்டாங்க. அந்த அளவுக்கு மக்களோட ஹார்ட்ல ஸ்ட்ராங்கா நிக்கிற டீ ஆக்சுவலா சைனால இருந்து தான் இந்தியாக்கே வந்துச்சு. பிரிட்டிஷ்காரன் தான் இது இந்தியாக்குள்ளேயே கொண்டு வந்தான். பட் காலப்போக்குல பால், சக்கரை, இஞ்சி, ஏலக்கான்னு நமக்கு ஏத்த மாதிரி சாதா டீயை மசாலா டீயா போட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம கிட்ட யாராச்சும் வந்து உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்னன்னு கேட்டா முதல்ல நம்ம வாயிலிருந்து வர விஷயம்னா அது பிரியாணி தான். அவ்வளோ பேருக்கு பிடிச்ச இந்த பிரியாணி ஆக்சுவலா பெர்ஷியால இருந்து தான் இங்கேயே வந்துச்சு. முகலாயர்கள் இந்தியன் ஸ்பைசஸ்க்கு அடிக்ட் ஆனதுனால அவங்க இங்கேயே அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் தான் இந்த ஹைதராபாத், லக்னோன்னு வர ஆரம்பிச்சது. நாம காரத்துக்காக யூஸ் பண்ற மிளகா ஆக்சுவலா சவுத் அமெரிக்கால இருந்து தான் இங்கேயே வந்துச்சு. மிளகாய் வரத்துக்கு முன்னாடிலாம் நம்ம மிளகை தான் காரத்துக்காக பயன்படுத்திட்டு இருந்தோம். நம்மள பல பேருக்கு குலோப் ஜாமுன்னா ரொம்ப பிடிக்கும். பட் இந்த ஸ்வீட்டு ஆக்சுவலாக பெர்ஷியால இருந்து தான் இங்கே வந்துச்சு. ஒரு பன்னு உருண்டையை ஹனியில் முக்கி தான் குலோப் ஜாமுன்ற விஷயம் இந்தியாவுக்கே அறிமுகமாச்சு. நாட்கள் போக போக ஹனிக்கு பதிலாக நமக்கேற்ற மாதிரி சக்கரை பாவா மாற்றிக்கிட்டோம். உங்களோட ஃபேவரட் ஃபுட் எந்த நாட்டில் இருந்து வந்துச்சுன்னு தெரிஞ்சதுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.